வாயு தொல்லை பெரும் தொல்லை. சிலருக்கு வாயு சப்தத்துடன் வெளிப்படும், மற்றும் சிலருக்கோ சப்தம் இல்லாமல் மிகுந்த துர்நாற்றத்துடன் வெளிப்படும். நாம் உண்ணும் உணவுகள் அனைத்தையும் நமது உடலால் செரிமானம் செய்ய இயலாது. அப்படி செரிமானமாகாத உணவுகளை பெருகுடலில் வாழும் பாக்டீரியாக்கள் நன்றாக உண்டு பல வாயுக்களாக மாற்றி வெளியேற்றும். உதாரணத்திற்கு கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன் போன்ற வாயு ஆக்சிஜனோடு கலக்கும் பொழுது சப்தத்துடன் வெளிவரும். அதே சல்பர் கலவைகளோடு கலந்தால் துர்நாற்றத்துடன் வெளிவரும். சல்பர் கலவைகள் அதிக அளவில் முட்டை, பீன்ஸ், காலிஃபிளவர், முட்டைக்கோஸ், வெங்காயம் மற்றும் உருளைக்கிழங்குகளில் நிறைந்துள்ளது. அதனால் தான் இந்த உணவுகள் உண்ட பின் துர்நாற்றத்துடன் வாயு வெளியேறுகிறது. ஆனால் இது செரிமானமாகாத உணவுகளை செரிமானம் செய்ய மேற்கொள்ளப்படும் ஒரு இயற்கை செயல்முறை. செம்புலிங்கம் பிசியாலஜி பாடப்புத்தகத்தின்படி ஒரு நாளைக்கு ஒருவர் சுமார் 20 முறை கிட்டத்தட்ட 1.5 லிட்டர் வாயுவை கூட வெளியேற்றலாம். எனவே நாம் இதனை பெரும் குற்றமாய் கருதி மற்றவர்கள் மேல் பழி போட வேண்டாம். நன்றி.